எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான மீன் குழம்பு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை ஆம்லேட்டு. பாருங்கள் மக்களே. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வாங்க சாப்பிடலாம். அருமையான ஆம்லேட்டுங்க. நான் நம்மளுடைய இந்த வீடியோட தம்ப்நெயிலில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மசாலா ஆம்லேட் அப்படின்னு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது ஒன்றும் இல்லைங்க, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கணும். அது எல்லாத்தையும் நல்லா பொடிசாக நல்லா தட்டி எடுத்துக்கிட்டு, வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு, அது கூட எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, கொஞ்சம் உப்பு, வேறு எதுவும் கிடையாது. அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு, அதில் வந்து கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றணும். எண்ணெய் வந்து எப்படி சொல்கிறேன்னா, ஆம்லேட் போடுறதுக்கு தோசை கல்லில் எண்ணெய் ஊற்றுவோம் இல்லைங்களா, அது இல்லாமல் இந்த வெங்காயம், அந்த பச்சை மிளகாய், சிக்கன் மசாலா, அப்புறம் அந்த பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டு அதில் சிக்கன் மசாலா போட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணினோம். அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கணும். எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் முட்டையை உடச்சி ஊற்றி அது நல்லா மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக தோசை கல்லில் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து நார்மலாக ஆம்லேட் போடுற மாதிரி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு முட்டை இவ்வளோ மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு முட்டை போட்டால் அதில் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு நார்மலாக 2 முட்டை போட்ட அளவுக்கு ஆம்லேட் வந்து பெரிய சைஸாக வரும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஆம்லேட் தான் எனக்கு இலையில வச்சாங்க சாப்பிட்றதுக்கு. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் முட்டையில் எங்கள் வீட்டில் வந்து இதே மெத்தடில் செஞ்சாங்க. ஆம்லேட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆம்லேட் அளவுக்கு, தோசைகள் அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸாக போட்டு எடுத்தாங்க. நீங்களுமே இந்த மசாலா ஆம்லேட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் மசாலா தூவுறதுனால இதோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால, நம்ம ஆல்ரெடி ஆனியன்லலாம் ஆயில் சேர்த்ததுனால இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நெடுங்கவலை மீன். ஆல்ரெடி நம்ம சேனல் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மீன் குழம்பு வீடியோ தான் போட்டிருப்பேன். அதுலேயும் குறிப்பாக வந்து கவலை மீன் வீடியோ நிறையா போட்டிருப்பேன். காரணம் என்னென்னா, எனக்கு வந்து பர்சனலாக எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவலை மீன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா கவலை மீனில் இருக்கிற டேஸ்ட்டே வந்து ஒரு தனி டேஸ்ட்டு தான். நீங்கள் எந்த கவலை வேணாலும் எடுத்துக்கோங்க. மத்தி கவலை, நெடுங்கவலை, கவலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மொதகண்ட கவலைலாம் சொல்லுவாங்க. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் குழம்பு வச்சுருக்கிற மீன் என்ன கவலை மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுங்கவலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடலோரம் இருக்கிற மீனவர் கிராமங்களில் இருக்கிறாங்களே எல்லாம் மீனவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க இது என்ன மீன், இது கவலையிலே எந்த கவலை அப்படின்றத அந்த மீனை பார்த்த உடனே சொல்லிவிடுவாங்க. இதே நம்ம வந்து கடலோரம் இல்லாத வேறு ஊரில் வசிக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது கவலை மீனுன்னு சொல்லிட்டா அவ்வளோதான், இது கவலை மீன் அது மட்டும்தான் தெரியும். இது வந்து மத்தி கவலையா, இது நெடுங்கவலையா, இது மொதகண்ட கவலையா அப்படின்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து மீனை பற்றின நாலேஜ் இருக்காது. ஸோ ஒவ்வொரு கவலைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட் இருக்குது. அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக இந்த மத்தி கவலை இருக்குது பார்த்திங்களா, அது அல்டிமேட்டு. மத்தி கவலை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். பொதுவாக கவலை மீனே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இந்த நெடுங்கவலையும் வந்து பார்த்திங்கன்னா சரியான டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி நார்மலாகவே இந்த நெடுங்கவலையும் நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு மீன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சரியான காம்பினேஷன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல். நெடுங்கவலை மீன் குழம்பு, அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மசாலா ஆம்லேட்டு அருமையாக வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், உங்களுக்கு கவலை மீன் பிடிக்குமா பிடிக்காதா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்டு மசாலா ஆம்லேட் உங்களுக்கு பிடிக்குமா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த சேனல் பேஜை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 370
363 பேர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அந்த முகம் தெரியாத அந்த 375 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக ஓகே இந்த பையன் ஏதோ ஒரு வீடியோ போடுறான், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவோமே அப்படின்னு நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 375 பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் என்னுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நாளைக்கு வந்து கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து இறால் பிரியாணியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இறால் பிரியாணி வந்து நம்ம போடலாம், ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து இறால் பிரியாணி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த நெடுங்காவலையை பற்றி சொல்லணுன்னா மீன் தீச்சல்னு சொல்லுவாங்க. அதாவது மீன் தீச்சல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூண்டு, வெங்காயம், அப்புறம் வந்து புளி, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த நெடுங்காவலை இதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு இந்த மிக்ஸ் பண்ண இந்த பொருள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணி அதில் மீனை போட்டு நல்லா கிரேவி மாதிரி கட்டியாக எடுப்பாங்க. நல்ல கிரேவி மாதிரி, மீன் கிரேவி மாதிரி. இதை தான் மீன் தீச்சல்னு சொல்லுவாங்க. இது நம்ம வந்து இந்த பழைய சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக இந்த மீன் தீச்சலில் வந்து புளி, பூண்டு இதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். இந்த கஞ்சி குடிப்போன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கஞ்சி குடிக்கிறதுக்கு இந்த மீன் தீச்சல், இந்த நெடுங்காவலை மீன் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்ட மக்களே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.